அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜிவி தமிழ் சிறுகதை. இந்த கதையில் அக்கா தங்கை எப்படி ஒன்று சேர்கிறார்கள் என்பதையே முன்னிறுத்தி இருக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். கிராமத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ள குடும்பத்தோடு சென்று வரலாம் என அப்பா கோவிந்தசாமி முடிவு செய்து அம்மாவிடம் கேட்டார். அம்மாவும் ஆமாம், கிராமத்துக்கு திருவிழாக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த வருஷம் போயிட்டு வரலாம் என்றார். கவிதாவுக்கு கோயில் திருவிழாவிற்கு கிராமத்துக்கு செல்வதில் விருப்பம் இல்லை. அவள் இந்த விடுமுறையில் பள்ளி தோழியருடன் சென்னையை சுற்றி வர வேண்டும் என்று நினைத்து இருந்தாள். ஆனால் அம்மா சரோஜா, நீ அடுத்த வருஷம் கல்லூரியில் சேர்ந்துட்டா அடுத்த 4 வருஷத்துக்கு நாம் கிராமத்து திருவிழாவுக்கு போக முடியாது. அதனால் இந்த வருஷம் நாம் கட்டாயம் கிராமத்துக்கு போகணும். உன்னோட தாத்தா பாட்டியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று கூறிவிட்டாள். ஊருக்குள் நுழைந்த உடனேயே அந்த கிராமத்தின் செழிப்பு தெரிந்தது. பச்சை பசேலென வயல்கள், மாந்தோப்பு, தென்னைந்தோப்பு போன்றவை வழிநெடுகிலும் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது. வீட்டினுள் நுழைந்தவுடனேயே பாட்டி கதவை தட்டி கொண்டு, ராசாத்தி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என அழகாக பேசினாள். தாத்தாவும், கவிதா கண்ணு எப்படிம்மா இருக்க, இந்த தாத்தா பாட்டியை மறந்துட்டியா என கேட்டார். கவிதாவுக்கு இந்த கிராமத்து சூழ்நிலை பிடிக்கவில்லை. மொபைல் ஃபோனும் நெட்வொர்க் கிடைக்காமல் யாருடனும் ஷேட் செய்ய முடியவில்லை. பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவும் இல்லை. சென்னையில் சகல வசதிகளையும் அனுபவித்துவிட்டு கிராமத்தில் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை அவள் பெரிய குறையாக நினைத்தாள். கிராமத்தின் எல்லையில் மாரியம்மன் கோவில் இருந்தது. நிறைய தற்காலிக திருவிழா கடைகள் போட்டிருந்தார்கள். மைக் செட் அமைத்து சினிமா பாட்டுகளை அலறவிட்டார்கள். கரகாட்டம், இரவில் கூத்து, நாடகங்கள், மெல்லிசை கச்சேரி என போன்றவை தினமும் நடைபெற்றது. சித்தப்பா பெண் ஈஸ்வரியை ஊரை சுற்றி காட்டச் சொல்லி கவிதாவுடன் அனுப்பி வைத்தார்கள். அவள் மிகவும் அமைதியாக பேசினாள். கிராமத்து பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிப்பதாக கூறினாள். அவளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அக்காவை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இக்கிராமம் விவசாயத்தை தவிர மற்றபடி இன்னும் வளர்ச்சி அடையாத குக்கிராமமாக இருந்தது. ஊரில் திருவிழா நடைபெறுவதால் பக்கத்து கிராமங்களில் இருந்து மக்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். சித்தப்பா மகள் ஈஸ்வரி கவிதாவை அழைத்து கொண்டு தாத்தாவின் தென்னந்தோப்பு மாந்தோப்புக்கு சென்றாள். ஈஸ்வரி அக்கா அக்கா என்று கவிதாவுடன் ஆசையுடன் பழகினாலும் கவிதாவுக்கு அவளின் கிராமத்து பேச்சும் உடல் அசைவுகளும் பிடிக்கவில்லை. அவள் கேள்விகளுக்கெல்லாம் அவளை கேலி செய்தும் அவள் கிராமத்திலேயே இருப்பதால் அவளுக்கு ஒன்றும் தெரியாதும் என்றும் மட்டம் தட்டி பதில் கூறினாள். ஈஸ்வரி அருகில் உள்ள
அரசாங்க பள்ளியில் தமிழ் வழி கல்வி படித்தாலும் பெற்றோர்கள் படிக்காதவர்கள். விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தாலும் நகரத்தில் படிக்கும் பிள்ளைகளைப் போல தன்னை அனைத்து விஷயங்களிலும் வளர்த்து கொள்ள முடியவில்லை. ஈஸ்வரிக்கு கவிதா தன்னை கேலி செய்கிறாள் என்று புரிந்தபோதும், அக்காதானே கேலி செய்கிறாள், பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டாள். கவிதா ஈஸ்வரியை கேலி செய்வதை அவர்களிடம் பேசும்போது அப்போது சிடுசிடுவென்றும் இருப்பதையும் கவனித்த அவளது பெற்றோர்கள் கவிதாவிடம் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று, அவள் உன் சகோதரி என்றும் கண்டித்து கொண்டார்கள். கவிதா, எனக்கு இங்கு இருக்கவே பிடிக்கவில்லை, மிகவும் போராக இருக்கிறது, ஃபோன் கூட சரியாக இயங்கவில்லை, நாம் உடனே ஊருக்கு போகலாம் என்றாள். அப்பாவும் அம்மாவும் இன்னும் 2 நாளில் திருவிழா முடிந்துவிடும், பிறகு நம் ஊருக்கு புறப்பட்டு விடலாம் என சமாதானம் செய்தனர். மறுநாள் மீண்டும் திருவிழா கடைகளை பார்த்துவிட்டு சகோதரிகள் இருவரும் அருகில் இருந்த குளக்கரைக்கு சென்றனர். அங்கு ஆண்களும் பெண்களும் எதிரெதிர் கரைகளில் குளித்து கொண்டிருந்தனர். தண்ணீரை பார்த்தவுடன் கவிதா ஈஸ்வரியிடம் தான் குளத்தில் இறங்கி குளிக்கப் போவதாக கூறினாள். ஈஸ்வரி அவசரமாக, வேண்டாக்கா, அப்பா அம்மா சத்தம் போடுவாங்க, இந்த குளம் ஆழமானது என்றாள். ஆனாலும் கவிதா குளிக்க குளத்தில் இறங்கிவிட்டாள். ஈஸ்வரி கரையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அருகில் குளித்து கொண்டிருந்த கவிதா சற்று முன்னேறி செல்ல ஆரம்பித்தாள். அதை பார்த்த ஈஸ்வரி பயத்துடன், ரொம்ப உள்ள போகாதீங்க, சேத்துல மாட்டிக்குங்க என குரல் கொடுத்தாள். எனக்கு நீச்சல் தெரியும், நீ கவலைப்படாதே என கூறிக்கொண்டே இன்னும் நகர்ந்து சென்றபோது அவளது வலது கால் சேற்றில் மாட்டிக்கொண்டது. ஆழமான பகுதி ஆகையால் அவள் காலை வெளியே எடுக்க முடியாமல் போனதுடன் நீரில் முழுகவும் ஆரம்பித்தாள். தண்ணீரில் முழுக ஆரம்பித்தவுடன் பயத்தில் அலறினாள். இதை பார்த்தவுடன் கரையில் அமர்ந்திருந்த ஈஸ்வரி வேகமாக தண்ணீருக்குள் பாய்ந்து கவிதாவின் தலைமுடியை பிடித்து இழுத்தபடியே அவளை வேகமாக கரையை நோக்கி இழுத்தாள். அதற்குள் அருகில் இருந்த ஆண்களும் ஓடி வந்து கவிதாவை மேலே கொண்டு வந்து சேர்த்தனர். ஈஸ்வரி கவிதாவுக்கு முதலுதவி செய்தாள். அவள் குடித்திருந்த நீரை வெளியே ஏற்றினாள். அதற்குள்ளாக செய்தி கேட்டு கவிதாவின் அப்பா அம்மா பாட்டி தாத்தா என அனைவரும் அழுதபடி ஓடி வந்தனர். உடனடியாக கவிதாவை காரில் ஏற்றி அருகில் உள்ள நகரத்திற்கு கொண்டு சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர். அனைவரும் ஈஸ்வரியை, நீதான் அக்காவை கவனமாக பார்த்து கொள்ளவில்லை என்று திட்டிக் கொண்டிருந்தனர். அவள் நான் எவ்வளவு சொல்லியும் அக்காதான் கேட்காமல் குளத்தில் இறங்கிவிட்டாள் என அழுதபடியே கூறினாள். இதனிடையில் கவிதா கண் திறந்து விட்டதாகவும் இனி பயம் ஒன்றும் இல்லை என மருத்துவர் கூறி சென்றார். அனைவரும் உடனே கவிதாவை பார்க்க விரைந்தனர். கவிதாவை பார்த்ததும் அவள் அம்மா பாட்டி சித்தி என அனைவரும் அழுதனர். சித்தப்பாவும் எல்லாம் இந்த ஈஸ்வரியினால்தான் நடந்தது, அவதான் உன்னை கவனமாக பார்த்து கொள்ளவில்லை என்றனர். உடனே கவிதா, அவளை ஒன்றும் சொல்லாதீங்க, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என் தங்கச்சி ஈஸ்வரிதான் என சொன்னாள். நான் தண்ணீர முழுக ஆரம்பித்ததும் அவதான் உடனே தண்ணீருக்குள்ள பாய்ஞ்சி என்னை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தாள் என்றாள்.
எல்லோரும் நன்றியுடன் ஈஸ்வரியை பார்த்தார்கள். கவிதா ஈஸ்வரியை அருகில் அணைத்து கொண்டாள். என்னை மன்னிச்சிடு ஈஸ்வரி, நான் சென்னையில் பெரிய ஸ்கூலில் படித்தவனு நினைப்பிலேயே உனக்கு ஒன்றும் தெரியாது என்ற தவறான எண்ணத்திலும் உன்னை மிகவும் மட்டமாகவும் கேவலமாகவும் பேசினேன். நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் தான் குளத்துக்குள்ளே இறங்கினேன். ஆனாலும் கடைசியா நீதான் என் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். நான் நெஞ்சார சொல்லுறேன், செஞ்ச தவறுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடு என்று மீண்டும் கவிதா ஈஸ்வரியிடம் மன்னிப்பு கேட்டாள். அப்படியெல்லாம் பேசாதீங்க அக்கா, நீங்கள் உயிர் பிழைத்து வந்ததே போதும் என்று கவிதாவின் கைகளை பிடித்து கொண்டு கண் கலங்கியபடியே சொன்னாள் ஈஸ்வரி. கவிதா மனம் திருந்தியதைக் கண்டு அவளது பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்பா, நாம் போகிறப்போ ஈஸ்வரியும் மற்ற எல்லோரையும் சென்னைக்கு கூட்டிக்கிட்டு போய் சென்னையை சுற்றி காட்ட போகிறேன் என்றார். அப்பாவும் அதை சந்தோஷமாக சரி என்றார். ஒரு கோவில் திருவிழாவில் தொடர் இருந்த இரு சகோதரிகளுக்கிடையே மீண்டும் பாச இணைப்பினை ஏற்படுத்தியது. நண்பர்களே, இக்கதையில் பிரதிபலிக்கும் பாசம் எல்லார் வாழ்க்கையிலும் கிடைத்து இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.